டபாக் இண்டஸ்ட்ரியோட வியாதிகள் என்ன, குறைகள் என்ன, அதை பற்றின ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஏடிஎம்மும் இருந்தாங்க, பெசோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் டிபார்ட்மெண்ட், and also the additional secretary from the Ministry of Commerce. அவங்க எல்லாம் இருந்தாங்க. பெட்ரோலியம் மினிஸ்ட்ரிக்கு இதில் ஒரு பங்கு உண்டு. இருந்தாலும் இங்கே டாக்குமெண்டான ஒரு டெலிபரேஷன் எல்லாமே போய் பியூஷ்ஜிக்கு சேரும். ஒரு முடிவுக்கு எனக்கு வாய்ப்பு, ஒரு தெரிவிக்கை, அவங்க முன்னுக்கு வச்ச ஒரு பிரயாசத்துக்கு பதில்கள் கொடுக்க முடியுது. இருந்தாலும் ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. அது என்னோட சீனியர் மினிஸ்டர், கேபினட் மினிஸ்டர் பியூஷ்ஜி தான் பண்ணணும். ஒரு அசஸ்மெண்ட்டுக்கான மெட்டீரியல் கிடைச்சிருக்கு இந்த டெலிபரேஷன்ஸில். அதை வச்சுக்கிட்டு ஒரு நியூ ஏஜ் ஃபயர் கிராக்கர் manufacturing and marketing and consumer mechanism புதுசாக வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அவ்வளோதான் தச்சமே சொல்ல முடியும். இதை வச்சுக்கிட்டு யார் இந்த பெனிஃபிஷரிஸ்ன்னு கேட்டால் இதில் இருந்து என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அது வழி டூரிசம் செக்டருக்கும் ஒரு பெரிய பங்கு வந்து சேரும். அதையும் நான் எதிர்பார்க்குறேன். அதை வச்சுக்கிட்டு எல்லாம் சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸோடு சேர்ந்து பைண்டிங்காக ஒரு சமாதானமான என்டர்டெயின்மெண்ட் இல்லை செலிப்ரேஷன் மோடில் போய் நமக்கு பயன்படுத்த முடியறதுக்கான ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுவேன். மினிஸ்டர்கிட்ட நான் பேசக்கூடிய ஒரு மீட்டிங் கூட வருது. அந்த ரிப்போர்ட்டில் வர்றதுக்கு மேலே என்ன அவர்கிட்ட நான் இந்த பக்கத்தில் இருந்து ஒரு வேண்டுதல் மாதிரி கேட்கணும். அதையும் கேட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அவ்வளோதான் தற்சமே, அவ்வளோதான் எனக்கு சொல்ல முடியும். தொடர்ந்து வெடி விபத்து வந்து ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக அதான் எல்லாத்தோடையும் வெடி விபத்து, வெடி வந்து என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ, பிஸ்னஸ் வேல்யூ, நம்ம எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிக்கு எவ்வளோ இது பயன்படுது, இந்த இண்டஸ்ட்ரினால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை பேருக்கு, எத்தனை பேர் சோறு சாப்பிட்றாங்க, இதெல்லாம் முக்கியம் இல்லை. டேஞ்சர், சேஃப்டி, those are strong parameters which we cannot touch. அதை வச்சுக்கிட்டு எப்படி சேஃப்டி அண்ட் டேஞ்சர் பேராமீட்டர்ஸ், ஆன்டி டேஞ்சர் பேராமீட்டர்ஸ் எப்படி செட் பண்ணணுமோ அதுக்கு வந்து ஒரு புது சிந்தனை வரணும். அந்த புது சிந்தனைக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த டெலிபரேஷன்ஸ், இங்கே அவங்க பேசுனது, அதுக்கு கொடுத்த பதில் வந்து ஒரு ஹியூமனிஸ்டிக் ஆங்கிளில் இருந்தால் கூட அதுக்கு வந்து ஒரு நியாயம், ஒரு வேலை அட்மினிஸ்ட்ரேஷனல் ஆங்கிளில் இருந்து அதுக்கு மேலே வரலாம். அதை பற்றி நான் இப்போ சொல்ல முடியாது. இங்கே என்னென்ன நடந்துடுச்சோ அது கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அது கேபினட் மினிஸ்டர் பியூஷ் கோயல்ஜிக்கு போகும். அதுக்கு மேலே அவர் வந்து என்னை கூப்பிடும்போது நான் வந்து ஒரு கலைஞனாக, ஒரு தமிழ்நாட்டுக்கு இல்லை தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு பாசம் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மலையாளி மகனாக வந்து நான் கண்டிப்பாக வாதாடுவேன். அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே சார், நம்ம கேரளா நிலச்சரிவு தேசிய பேரிடராக அது நேஷனல் டிசாஸ்டர் அது உங்களுக்கு தெரியுமே. போய் ரூல் புக்ஸ் எல்லாம் படிங்க. அப்படி ஒரு டேக்லைன் இருக்குதா இப்போ? அப்படி ஒரு 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 மெக்கானிசம் இருக்குதா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, எதிர்கட்சி காங்கிரஸ் சொல்லிட்டு எதிர்கட்சி அதான் சொல்ல முடியும். எதிர்கட்சி மட்டும் இல்லை, எதிராக சிந்தனையை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க புரிஞ்சுக்கிட்டு கேட்கணும், கேட்கக்கூடியது தான் கேட்கணும். சார், நம்ம சிவகாசியில் கட்டப்பட்டு வரும் பட்டாசு ஆராய்ச்சி மையம் நீதி எப்போ சார் செயல்பாட்டுக்கு வரும்?
1 வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சு. நீதி பட்டாசு ஆராய்ச்சி மையம், பசுமை பட்டாசு ஆராய்ச்சி மையம் பில்டிங் நடந்துட்டு வருது. நீதிங்கிற அமைப்பு வந்து ஒரு பட்டாசு ஆராய்ச்சி மையம் சிவகாசியில் கட்டிட்டு இருக்காங்க சார். வேலை பயன்பாட்டுக்கு ஆனால் அது இன்னும் பயன்பாட்டுக்கு வரல. வந்தாலே ட்ரைனிங் கொடுக்கலாம். ஆனால் பசுமை பட்டாசு தான் தயாரிக்கணும்னு சொல்றாங்க. டிஸ்கஷன்ல ட்ரைனிங் சென்டர் அது. அதுக்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையா எனக்கு தெரியாது. எல்லாம் வந்து ஸ்பீடில் பண்ணணுங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷனல் இஷ்யூ. இப்போ வந்து இங்கே ஒரு ஃபயர் ஒர்க் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஃபயர் ஆகி நிறைய பேர் இறந்துட்டாங்க. அப்படி ஒரு விஷயத்தில் வந்து அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஆனால் இன்னும் வந்து என்ன தப்பாக நடந்துருச்சுன்னு என்கொயரி ரிப்போர்ட்டு வரல. அதுக்கு வர்ற டைம் டிலே பாரு. ஃபெப்ரவரியில் நடந்தது, இப்போவும் வந்து ஃபைனல் ரிப்போர்ட்டு வருது. அப்போ அந்த மாதிரி டிலேஸை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இல்லைன்னா எக்கனாமிக்கு அது வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த பாதிப்பு நம்ம தாங்கிக்க முடியாது. அப்போ அது அந்த இன்ஸ்டிடியூஷனில் பண்ணுறவங்களுக்கு தப்பு நடந்துச்சுன்னா நமக்கு தண்டனை கொடுக்கலாம். அந்த தண்டனை கொடுத்ததுக்கு 1 வருஷ தண்டனைன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இருக்கணும். அந்த காரணம் என்னன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு டிலே இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. சில விஷயங்கள் வந்து டைம் எடுத்து தான் பண்ண முடியும். கண்ட்ரோலர் இதெல்லாம் அவங்க வந்து ரிப்போர்ட்டில் இன்க்ளூட் பண்ணி இருக்குதுன்னா நான் இதை கொண்டு போய் கொடுக்கறதுனால இதுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் வேணும்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா நான் வந்து திரிஷூர் பூரத்துக்காக அந்த ப்ரோக்ராம்ல இருந்து மினிஸ்டர் தான் என்ன வந்து சிவகாசியிலே ஒன்று பண்ணுன்னு அடம் பிடிச்சாங்க. அப்போ என்ன உத்தேசம் அவருக்கு? எங்கிட்ட இருந்து ஒரு ரிப்போர்ட்டு வேணும். என்னென்ன இங்கே அவங்க கேட்டிருக்காங்களோ அதை பற்றி எல்லாம் நான் கண்டிப்பாக டிஸ்கஷன் மெட்டீரியலாக எடுத்து அவர்கிட்ட பேசுவேன்.